ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மழை காலத்தில் ரோஸ் செடிக்கு வர பிரச்சனை ப்ளஸ் அதை வந்து எப்படி நாம் சரி பண்ணணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நாம் சொல்ல போகிற உரம்னு பார்த்தீங்கன்னா உரம் மட்டும் இல்லை, உரம் ப்ளஸ் வந்து ஃபங்கசைடு, அப்புறம் பூச்சி வெரைட்டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? அதோட லிஸ்ட்டை வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். இந்த மாதிரி மழை காலத்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இது தெரியுதுங்களா? அந்த இலையோட வரம்பு கருகிறது ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஃபங்கஸ், அந்த மண்ணில் வந்து ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் வர பூச்சி, இந்த நத்தை, ஒரு சில பூச்சிங்கள்லாம் வருது. ஃபுல்லாகவே இந்த மழை காலத்தில் வர பூச்சி எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். ப்ளஸ் வந்து இது போக செடியுமே நல்லா க்ரோத் வந்து துளிர் வர ஆரம்பிச்சிடும். உரம் ஒன்று தான், ஆனால் அதோட யூஸ் வந்து நம்ம 3 விதமாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? இது அதே மாதிரி வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. எத்தனை நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணணும், எந்தெந்த பிளான்ட்டுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, எப்படி யூஸ் பண்ணால் ரிசல்ட் வரும்ன்றது வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ப்ளஸ் வந்து இது மழை காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுதுனால நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்து பவுடர் ஃபார்முக்கில் எந்தெந்த உரம் பெஸ்ட்டாக இருக்கோ அதுதான் கொடுத்துட்டு வரோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாம்பல் தான். சாம்பல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடும். நமக்கு வந்து பொதுவாக வந்து கிராமங்கள்லாம் ஈஸியாக சாம்பல் கிடச்சிரும். அந்த அடுப்பு யூஸ் பண்ண பார்த்து அதுலேருந்து சாம்பல் எடுத்துக்கலாம். அதேமாதிரி அந்த சாம்பல் வந்து புது சாம்பலும் யூஸ் பண்ணக்கூடாது, அதையுமே வீடியோவில் சொல்கிறேன் நான். இல்லை உங்களுக்கு சாம்பல்லாம் வந்து கிடைக்கலன்னா இந்த மாதிரி வந்து கார்டனில் இருக்கிற வந்து இலை, அந்த மாதிரி செடியோட இலை, அந்த கிளை, காஞ்சி போன கிளை, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துக்கிட்டு அதையே வந்து நீங்கள் நல்லா வந்து கொளுத்தி விட்டு அந்த சாம்பல் மட்டும் தனியாக எடுத்துடலாம். ஓகேங்களா? இது எடுத்து மேக்ஸிமம் வந்து ஒரு மாதத்துக்கு மேலேயாச்சும் வச்சுருக்கணும். உடனே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சாம்பல் நம்ம கொளுத்திட்டு உடனே யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து அதோட மண்ணில் வந்து ரியாக்ட் ஆச்சுன்னா அந்த மண்புழுலாம் செத்துரும். ஓகேங்களா? அதனால் மினிமம் ஒரு மாதமாச்சும் இருக்கணும். மேக்ஸிமம் எந்த அளவுக்கு பழைய சாம்பல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டே கிடைக்கும். நான் வந்து இப்போதைக்கு இதை எடுக்கிறதுக்கு மட்டும், அதாவது இப்படி எப்படி ரெடி பண்ணுறதுன்றது மட்டும் காட்டிக்கிறேன். இது போக இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற சாம்பலோட எப்போ எடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு மேலே இருக்கும். அந்த சாம்பல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து எரிய விட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த சாம்பல் வந்து தனியாகவே நிற்க ஆரம்பிச்சிடும். அது தெரியுதுங்களா? அந்த இலையோட சாம்பல் மேக்ஸிமம் வந்து இது இந்த இலையுறு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப இலை, அந்த மாதிரி வந்து எல்லா இலையும் யூஸ் பண்ணலாம். பொதுவாக வந்து வேப்ப இலை யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ரிசல்ட் வரும். அதனால தான் சொன்னேன். இந்த மாதிரி வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சிங்கன்னா நல்லா வந்து அதை ஃபுல்லாக வந்து அந்த எரிஞ்சதை வந்து அமைஞ்சிடும். இப்போ நான் சொன்ன சாம்பல் இதுதான். இது மினிமம் ஒரு 2 மாதத்துக்கு மேலே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து மழையில் ஃபுல்லாகவே நனைஞ்சிச்சு. இதேமாரி யூஸ் பண்ண போகிறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதை வந்து நல்லா வந்து காய வச்சு அந்த பொலன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம வந்து மழை காலத்துக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோமோ அந்த ஃபார்மெட்டுக்கு வரும். ஏன் அப்படியே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாம். இப்போ தொடர்ந்து வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இதோட இன்னொரு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அதிகப்படியான தண்ணி வந்து செடியில் ஈரம் வந்து அதிகமாக இருந்தாலுமே இது வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணி இதுக்குள்ளே வச்சுக்கும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு நல்லா வந்து பொலன்னு காஞ்சிருக்கணும். இது மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கறி துண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதையுமே நீங்கள் வந்து மூடாக்கு மாதிரி போடலாம். இல்லை இதையுமே வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி கொடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து இது எந்தெந்த பிளான்ட்டுக்கு வந்து அதிகமாக கொடுக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இது வந்து இப்போ நம்ம புதுசாக வந்து அந்த எரிச்சோம் இல்லைங்களா, அந்த சாம்பார் இதை வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. இது இப்போ காய வச்சு எடுத்தோம் இல்லைங்களா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்த சாம்பார், அதுக்கு இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பழைய சாம்பல் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், புது சாம்பல் யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த 70 காலத்தில் அந்த இலையெல்லாம் வந்து எரிச்சு அதோட சாம்பலை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து மழை சீசன் அப்போ யூஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? மினிமம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க. இதை கொடுக்கறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மண்ணோட பிஹெச் லெவல் வந்து ஈக்குவல் ஆகிடும். ஓகேங்களா? அந்த அசிட்டிக் தன்மை வந்து குறைஞ்சிரும். மழை காலத்தில் பொதுவாக இது வந்து அதிகமாகிறத வந்து இது குறைச்சிரும். அதனால் பார்த்தீங்கன்னா ரோஸ் செடிக்கு வந்து இது கொஞ்சம் மீடியமாகவே கொடுத்துரும். ஏன்னா ரோஸ் செடி வந்து நல்லா ஒரு அமிலத்தன்மை அதிகம் வந்து விரும்புகிற செடி தான் அது. ஓகேங்களா? அதனால் அதுக்கு வந்து தொடர்ந்து கொடுக்க பார்த்து செடி வந்து கண்டிப்பாக க்ரோத் அந்தளவுக்கு இருக்காது. இதை வந்து அளவாக கொடுத்துக்கலாம். மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வந்து அளவாக கொடுத்துக்கலாம். மற்ற செடியெலாம் வந்து நீங்கள் நல்லாவே கொடுக்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி இது கொடுக்குறதுனால மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்குறதுனால இந்த இதில் சாம்பலில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், கால்சியம், அந்த மாதிரி வந்து நிறையா சத்து இருக்குது. அதனாலே வந்து செடியோட க்ரோத் வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த செடியும் இல்லை, மற்ற எல்லா செடியுமே நீங்கள் காய்கறி செடியாகட்டும், இல்லை தக்காளி செடி, கத்திரி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த சப்பாத்தி பூச்சி, அந்த மாதிரி இந்த மாவு பூச்சிலாம் வரும். அந்த பூச்சி எல்லாமே இந்த சாம்பல் நீங்கள் போட பார்த்து அந்த பனி, அதாவது அந்த தண்ணி வந்து ஈரத்திலே மேலே அந்த இலையில வந்து தூவி விட பார்த்து அந்த பூச்சி இருந்தாலுமே இந்த சாம்பலோட எரிச்சலுக்கு வந்து உடனே வந்து இறந்துரும். ஓகேங்களா? திரும்ப வந்து வராது.
அதேமாதிரி நீங்கள் மண்ணில் போட பார்த்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா மண் வழியாக வர எந்த ஒரு பூச்சியுமே வந்து அந்த மண்ணில் வந்து வராது. ஓகேங்களா? இது அதே மாதிரி தொடர்ந்துமே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்ம மற்ற உரம் மாதிரி வந்து தொடர்ந்து வந்து 10 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை 15 நாளைக்கு ஒரு வாட்டின்னு அடிக்கடி யூஸ் பண்ண முடியாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் வந்து மண்ணில் வர பூச்சி எல்லாமே இறந்துடும் சொன்னேன். இதில் வந்து மண்புழுவும் சேர்த்தே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதுவுமே சேர்த்தே வந்து இந்த மண்ணை வந்து சாப்பிடும்போது அதுவுமே இறக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து லிமிட்டாக யூஸ் பண்ணுங்க. இந்த மழை காலத்துக்கு மட்டும் மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணிடுங்க. மீதி வந்து சப்போஸ் வெளியில வந்து அந்த இலைக்கிட்ட வந்து இந்த சின்ன சின்ன வந்து வெள்ளை கலர் பூச்சி இருக்கும். உங்களுக்கு இந்த முக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரோஜா செடி வந்து இந்த பூவோட முக்கள்லாம் வந்து நிறைய சின்ன சின்ன பூச்சி இருக்கும் வெள்ளை கலர்ல. ஓகேங்களா? அந்த மாதிரி பூச்சி மேலே நீங்கள் தூவி விட பார்த்து அது பெருசாக வந்து மண்ணை வந்து அஃபெக்ட் பண்ணாது. அந்த பூச்சி மட்டும் இறந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு செடியோட க்ரோத் நல்லாவே இருக்கும். அதனால மேக்ஸிமம் வந்து ரோஸ் செடிக்கு பார்த்தீங்கன்னா மண்ணில் யூஸ் பண்ணுறது அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொட்டாசியம். ஓகேங்களா? ரோஸ் செடியோட க்ரோத் இல்லை, எல்லா செடியோட க்ரோத்துமே வந்து பொட்டாசியம் சத்து வந்து அதிகமாக இருந்தால் அதோட க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? பூவுமே நல்லா பூக்கும், துளிர் நல்லா வைக்கும். அதே மாதிரி காய்கறி செடியாக இருந்தால் காயுமே நல்லா பிடிக்கும். பொட்டாசியம் சத்து பொதுவாக வந்து எதில் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறது வந்து வாழைப்பழத்தூள். அதில் தான் நம்ம இந்த ரோஸ் செடிக்கெல்லாம் நம்ம ஃபெர்டிலைசர் செஞ்சு யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மழை காலம் ஆரம்பிச்சதுனால தொடர்ந்து வந்து கண்டினியூவாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதனால அதை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த சாம்பலில் என்னன்னு கேட்டிங்கன்னா பொட்டாசியம் சத்து இதுலேயும் அதே ஈக்குவல் அளவுக்கு இருக்குது. அதனால நீங்கள் வந்து இதையும் வந்து அளவாக தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சப்போஸ் இந்த இப்போ 2 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு, நான் வந்து இதை ஜஸ்ட் வந்து மேலே மட்டும்தான் தூவி விட்டேன். அந்த ஈரம் வந்து அப்படியே இதில் அப்சர்வ் ஆகிடுச்சு. என்னதான் நம்ம வந்து ட்ரைனேஜ் போட்டு அடியில் வந்து தண்ணி வந்து ட்ரைன் ஆனாலுமே மண்ணோட ஈரம் வந்து அப்படியே இருந்துட்டு தான் இருக்கும். மழை வந்து தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்குதுன்னு பார்த்து மண்ணோட ஈரம் அப்படியே இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா செடியோட வந்து அடியில் வேர் அழுகல் மாதிரி வர ஆரம்பிச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து நட பார்த்து ஒன்ஸ் வந்து அடியில் போட்டு கொஞ்சம் நட்டுறலாம். ஏன்னா மண் வந்து அந்த தண்ணி நீங்கள் மழை அதிகமாக பெய்யுதுன்னு பார்த்து தண்ணி வந்து ஈஸியாக வந்து ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த கறி துண்டு மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா ஃபர்ஸ்ட் காட்டினேன், அதை வந்து செடி நடும்போதே அடியில் வச்சு நட்டிங்கன்னா அது ஈஸியாக வந்து தண்ணி வந்து ட்ரெயின் ஆகி கீழே போயிடும். அது தெரியுதுங்களா? ஈஸியாக வந்து அந்த ஈரம் வந்து அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் வந்து ரோஸ் செடிக்கு மட்டும் அளவாக யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி காய்கறி செடிக்கு நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாலுமே அதுக்கு வந்து பெருசாக வந்து அஃபெக்ட் ஆகாது. அதுக்கு எந்த ஒரு பூச்சியுமே வராது தான். இதை நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மண்ணோட pH லெவல் மழை காலத்தில் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகி இருக்கும். அதை வந்து கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சு இந்த மாதிரி க்ரோத் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இந்த செடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மண் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஈரப்பதமாக இருக்கும். ஆனால் செடியோட க்ரோத் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன இடத்துல இருந்துமே எல்லா இடத்துலையுமே துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஒரு ஃபெர்டிலைசரை மட்டும் காரணம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து சேனலில் உள்ளே போய் பார்த்தாலே தெரியும் நம்ம எந்தெந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ரோத் கொண்டு வரோன்ட்டு. கண்டிப்பாக நீங்களுமே இந்த மாதிரி க்ரோத் கொண்டு வரலாம். எல்லா செடியிலையுமே இப்போ நம்ம இந்த மழை காலத்துலேயுமே அதுக்கேற்ற உரம் மட்டும்தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்த உரத்தோட இன்னொரு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மண்ணில் வந்து ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? மழை காலத்தில் பொதுவாக வந்து வரும். இல்லை வெயில் காலத்துலையுமே நீங்கள் வந்து தண்ணி வந்து நிற்க பார்த்து ஒரு மாதிரி இந்த பாசம் மாதிரி படிஞ்சு போயிருக்கும். மழை காலத்தில் அது வந்து எல்லா செடியிலையுமே அதிகமாகவே இருக்கும். அது வர பார்த்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சாம்பலை எடுத்து லைட்டாக வந்து கிளறி விட்டு அது மேலே நீங்கள் தூவி விட பார்த்து அந்த ஒரு ஃபங்கஸ்லாம் வந்து இதில் கண்ட்ரோல் ஆகிடும். அதான் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 3-in-1 ஃபெர்டிலைசர் தான். பூச்சி வெரைட்டி ப்ளஸ் வந்து பூஞ்சை வெரைட்டி, அப்புறம் வந்து செடியோட க்ரோத்துக்கு உரமாகவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து 0 காஸ்ட். நம்ம வந்து எந்த ஒரு கடையிலையும் போய் இது வாங்க தேவையில்லை. இதோட க்ரோத் ரிசல்ட்டுமே வந்து நல்லாவே இருக்குது. மழை காலம் ஆரம்பிச்சதுனால இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட பிரச்சனையே வந்தது. ஃபர்ஸ்ட் வந்து வெயில் காலத்தை தாண்டி வந்தாச்சு. இப்போ மழை காலம் ஆரம்பிச்சதுனால ஏகப்பட்ட நோய் வரும், ஃபங்கஸ் அட்டாக் வரும், செடி வந்து நிறையா வந்து சாக ஆரம்பிக்கும். வேரழுகல், தண்ணி வந்து அதிகமாக இருந்தால் வேரழுகல் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இது மாதிரி தான் ஆரம்பிக்க போகுது. அதனால லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் கொஞ்சம் வந்து எடுத்து ஏற கட்டி வச்சிருவோம். தேவைன்னா மட்டும் எந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் பெஸ்ட்டாக இந்த டைமில் யூஸ் ஆகுமோ அதை மட்டுமே ரெடி பண்ணி கொடுப்போம். செடியோட க்ரோத் எல்லா டைம்லையுமே இது இந்த மாதிரி வர மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா வீடியோவும் பார்த்தாலுமே இந்த மாதிரி ரிசல்ட் வந்து எல்லா செடியிலுமே நான் வந்து கொண்டு வந்து தான் இருக்கேன். உங்கள் செடி இந்த மாதிரி க்ரோத் வரணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்து அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வந்து ரோஸ் பிளான்ட்டை பற்றின ஒரு அப்டேட் கம்பல்சரி நம்ம சேனலில் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. அது மழை காலமாகட்டும் வெயில் காலமாகட்டும் எல்லா டைம்லையுமே நம்ம வந்து எந்த ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் ஆகட்டும் இல்லை பவுடர் ஃபார்மேட்டு எல்லாமே சேர்த்து. ஓகேங்களா?
இந்த மாதிரி growth வர அளவுக்கு எப்படி நம்ம செடியை கொண்டு வரதுன்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். மிஸ் பண்ணாத அதையும் பார்க்கலாம். ஓகேங்களா, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே போல் இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோ எப்சம் சால்ட் பற்றி போட்டிருப்பேன். அதையுமே இதே ஒரு ஈக்குவல் தான். ஓகேங்களா, 3 டைம்லையும் யூஸ் பண்ணலாம். அதையுமே நம்ம வெயில் காலமாகட்டும் இல்லை மழை காலமாகட்டும் எந்த காலமாகத்துலையும் அதையுமே யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணாலுமே நல்ல ஒரு ரிசல்ட் வரும். ஓகேங்களா, அதனால வந்து எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் ப்ளஸ் இன்ஆர்கானிக் இதோட growth எப்படி இருக்குன்ட்டு ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி அதையுமே அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து ஆர்கானிக் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் செடியோட growth எனக்கு கொஞ்சம் கூட குறையல. நீங்கள் வந்து வீடியோஸில் பார்க்க பார்த்தே தெரியும். ஒரு செடியில் குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 பூவாச்சும் இருக்கும். மற்றபடி மீதி இருக்கிற செடியில் எல்லாமே வந்து துளிர் வந்துட்டு தான் இருக்கும். அதனால வந்து எப்பயுமே, அதாவது எல்லா நாளையுமே வந்து பூ இருந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு என்னென்ன நம்ம வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறது நீங்கள் வந்து சேனல் ஒரு போய் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஓகே, தேங்க்யூ.